அடடா நீ ஒரு பார்வை பார்த்தாய், அழகாய் தான் ஒரு புன்னகை பூத்தாய், அடி நெஞ்சில் ஒரு மின்னல் வெட்டியது, அதிலே என் மனம் தெளியும் முன்னே அன்பே உந்தன் அழகு முகத்தை யார் வந்தென் நிலமார்பில் ஒட்டியது. உனக்கு ஒர்க்குக்கு டைம் ஆயிடுச்சு, என்ன வீடு. மிஸ் பொண்டாட்டி எப்படி பொண்டாட்டியும் விட்டுட்டு போகிறது? ஒரு மாசமா அவன் கூட தானே இருந்தேன், இப்போ திடீர்னு விட்டு போ சொன்னா. அடே அதுக்குன்னு வேலை முக்கியம்டா. எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ நம்மளுக்கு ஒரு வேலை இருக்கு. கேஸ் வர வர நீ பொறுக்கி மாதிரியே நடந்துக்கிட்டு இருக்கேன். ஏன் நான் என்ன பொறுக்கித்தனத்தை காட்டலையே? பொறுக்கித்தனத்தை இந்த மாமா காட்டினா உங்களுக்கு என்ன ஆகும்னு தெரியும்ல. அடே வேணாம். வேணுமா வேணாமான்னு வச்சுட்டு கேட்கல, ஸ்டார்ட் பண்ண போறேன்ற இது மட்டும்தான் சொன்னேன். கேஸ் நீ ரொம்ப வல்லுமே போற. 1.5 மாசமா எந்த ரொமான்ஸும் இல்லாம இருந்தேன்ல, இப்போ எனக்கு எல்லாம் வேணும். மகேஷ் அதுக்குன்னு ஒர்க்குக்கு போகிற டைமா? நைட்டு வா, அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் நான் ஒர்க்குக்கு லீவ் போட்டேனே, இன்னும் 1 வாரம் எனக்கு லீவுமா, என்ன சொல்கிற? கேஸ் யார்கிட்ட நீ லீவு போட்ட? என் பொண்டாட்டி கூட இருக்கணும்னா, டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா லீவ் போட்டு தானே ஆகணும். ஸோ இப்போ லீவை போட்டால் அதுக்குன்னு மாமாவுக்கு வேற இருக்கு, பார்க்கலாமா? ஆனால் நீ ரொம்ப தான் அருந்து பண்ணுறேன். அப்புறம் பண்ணிக்கலாம். இப்போ முடியாது, என்ன பண்ணுவேன்? இதை நான் தான் சொன்னேன், கேட்கல. இனிமேல் நான் இங்கேருந்து வெளியே வராது, நான் இப்போவே போகிறேன். பேசிக்கிட்டு இருக்கும்போது போறியா? இப்போ பாரு. ஹலோ மிஸ் பொண்டாட்டி, இப்போ போனீங்கன்னா என்ன ஆகும்னு தெரியும். பின்ன வேற நீங்க போடல. மகேஷ் வேணாம் மகேஷ், விட்டு விட்ட மாட்டேன்டி. என்ன சொல்ற? நீ அதுன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்? பாவமா இல்லையாமா, ப்ளீஸ்மா. சிப்போடா நாட்டி பாய். சிரிப்பு சம்மதம் தான் அர்த்தம். என்ன பொண்டாட்டி சம்மதமா? நான் மட்டும் விடவா போற? சம்மதம் தான். ஆமாடா, ஐ லவ் யூ மகேஷ். ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ. ஏய் போதும்டா, நீ பாத்துடா முடியலடா. 6 மாசமா சொல்றது சொல்றேன். ஆடி போடி, எப்படா வரும் தெரியல. சீக்கிரமா வாயண்டா வெளியே. அதென்ன நீ நன்சனத்துக்கு வரதுக்கு என்னடா டாய்லெட்டா? அது குழந்தைடா, குழந்தை. என் குழந்தை பத்தி எனக்கு தெரியும், இந்த மாதிரி தான் இருக்கணும். லாண்டா மண்டையா, என்னைக்குமே என் குழந்தை என்ன மாதிரி தான். டேய் எத்தறடா? அப்படியா? அப்பாவை திட்டினது என் அம்மாவை எப்படி எத்தனா? அப்படின்னா வெளியே வந்துதான் என்ன ஆக போதும் உன் நிலைமை. எத்துமா கைய கால உடைச்சு சூப் வச்சு குடிச்சிருவேன்டா, ஞாபகம் வச்சுக்கோ. சரிடா சொல்லும், உன் அம்மா ஒரு சனியா, அதுக்கு பொறுக்கல. சனியனா? டேய் ஐயோ ஒளிரட்டும், அது வந்துங்க பொண்டாட்டி. யாரு என்னதான் இருந்தாலும் நான் தான் உனக்கு முத குழந்தை, புரியுதா? குழந்தை வந்துருச்சுன்னு என்ன 2வது குழந்தைன்னு சொன்னா பல்ல உடச்சிடுவேன். நான் தான் உனக்கு முத குழந்தை. சரிங்க பொண்டாட்டி. சொல்றான் தெரியுமா, நான் தான் என் அப்பாவுக்கு முத குழந்தை, நீ எல்லாம் 2வது குழந்தை தாண்டின்னு சொல்றான். ரொம்ப காமெடி பண்ணாது, சிரிப்பு அடக்க முடியல. அவன் பேசுறது எப்படி உனக்கு கேக்குது?
அப்பாக்கும் பிள்ளைக்கும் அதான் உறவு. சரி, நம்ம குழந்தை நான் சொல்றதுதான் சொல்லணும். பார்க்கலாம். ரொமான்ஸ் மட்டும் வரும்னு நினைக்காத, மற்ற எல்லாமும் வரும். டபுள் பில்லுக்கு பேசுறா எடா எப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் நைட் அப்ப நீ என்னதான் பண்ண போறியோ பார்க்கலாம். போய் என்ன கட்டின புருஷனை இப்படியா ஏசுவ? இறங்க உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். மன்னிச்சிருடி, எனக்கு என்னை விட்டுட்டு போயிருவேன்னு பயமா இருக்கு. ஏன் தெரியல, என்னை விட்டுட்டு போயிருவேன்னு நான் பயப்படுறேன். அதனால இதுதான் எனக்கு வேற வழி இல்லை. மன்னிச்சிருடி, ஐ லவ் யூ. என்னடா பண்ணி வச்சிருக்கோம்? என்ன காரியத்தை பண்ணி வச்சிருக்க? சீதா, அது என்ன நம்ம குழந்தை இறந்துருச்சுன்ற நம்பிக்கையோட இருந்தாங்க. இன்னும் மிருகல அவ்வளோதான்டா. உண்மைதாண்டி, நம்ம குழந்தை நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நம்ம குழந்தை பூமிக்கு வந்தால் என்னென்ன செய்யணும்னு ஞாபகம் வச்சுருந்தோன்னு தெரியுமா? இந்த மாதிரி அதிசயம் நடந்தாதான் அந்த காலம் முடிஞ்சிருச்சு. ஸ்கூலுக்கு போகிற வயசுடா. கொண்டு வரலாம் மேடி பொண்டாட்டி. எப்படி இன்னொரு குழந்தை பெற்றுக்கலாமா? இன்னொரு குழந்தையா? டே, நீ ஏற்கனவே உன் பொறுக்கித்தனத்தை என்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்க. இதில் இன்னொரு குழந்தைன்னா என்னால் முடியாது. பொண்டாட்டி ப்ளீஸ் பொண்டாட்டி, இன்னொரு குழந்தை பெற்றுக்கலாம். நம்ம குழந்தைக்கு பால்வாடியும் சேர்க்க வேண்டிய வயசுடா. அது கிளவி ஆயிட்டோம். ஆனா என்ன ஆனாலும் நல்லதும் அறிவாயிலும் உன்னை விட்டு போவே இல்லடி. வயசெல்லாம் வைக்க வேணாம், எதுவும் நடக்காது. நடக்காதா? நடக்குமானே நானே காட்டிடுவா. போனெல்லாம் மாத்திர எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு விடு. என்ன சொல்ற? கட்டிக்கலாமா ஒட்டிக்கலாமா? சீப்போட பொறுக்கி நாயி. இப்போ சம்மதம்னு அர்த்தம். சம்மதமா? சம்மதம் வேணாம்னா மட்டும் விட்டுறவா போற? அது வாஸ்தவம் தான். ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணலாம்.